Hi. So today we are going to discuss about knapsack problem using branch and bound. So knapsack problemனா என்ன அதோட definition first நமக்கு தெரியணும். ஸோ knapsack அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஒரு கண்டெய்னர் பேக் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ knapsack ப்ராப்ளம்ல அதோட டெஃபினேஷன் என்ன வரும் அப்படின்னா கிவன் n ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ்னா 1 to n வரைக்கும் எத்தனை ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோமோ அதை தான் வந்து n ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் வெயிட், அதாவது இந்த ஐட்டம் உடைய வெயிட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த வெயிட் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல W அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். அண்ட் வேல்யூஸ்னா இந்த ஐட்டம் உடைய ப்ராஃபிட் வேல்யூ பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல B அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். அண்ட் நாப்சாக் கெப்பாசிட்டி. ஸோ நாப்சாக் உடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் W, ஓகேவா. ஸோ இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to find the most valuable subset of the items, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த ஐட்டம்ஸில் எந்தெந்த ஐட்டம்ஸை நம்ம வந்து அந்த நாப்சாக்குக்குள்ள போடும் பொழுது நமக்கு வந்து வெயிட்டும் வந்து கரெக்டாக அந்த நாப்சாக் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அந்த ஐட்டம்ஸுடைய வேல்யூவும் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து வேல்யூபிள் சப்செட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேல்யூபிள் சப்செட் ஆஃப் த ஐட்டம்ஸ். ஸோ தட் ஃபிட் இன் த நாப்சாக். அந்த நாப்சாக்குள்ள அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும். அதே மாதிரி நம்ம போடுற அந்த ஐட்டம்ஸோடைய வேல்யூஸும் வந்து எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இந்த நாப்சாக் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு பை பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக். ஸோ அதாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் வந்து இருக்கு. பட் நமக்கு சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நாப்சாக் ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம நாப்சாக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ அந்த அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா UB இஸ் ஈக்குவல் டு B அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த ஐட்டமுடைய வேல்யூ, ஓகேவா, பிளஸ் அதுக்கப்புறம் கேபிட்டல் W அப்படின்றது நாப்சாக்கோட கெப்பாசிட்டி. அதாவது நாப்சாக்னா அது ஒரு கண்டெய்னர், அது ஒரு பேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதோடைய கெப்பாசிட்டி அதுதான் வந்து கேபிட்டல் W அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் ஸ்மால் W அப்படின்றது கொடுத்துருக்கிற அந்த ஐட்டம்ஸோடைய வெயிட். ஓகே, ஸோ இன்ட்டு BI+1 டிவைட் பை WI+1. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா நெக்ஸ்ட் ஐட்டம் உடைய வேல்யூ அண்ட் வெயிட் உடைய ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த டேர்ம், ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸையும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. Vனா என்னது வேல்யூ ஆஃப் அன் ஐட்டம், W அப்படின்றது வெயிட் ஆஃப் அன் ஐட்டம், கேபிட்டல் W அப்படின்றது நாப்சாக் கெப்பாசிட்டி, I உடைய வேல்யூ ஸ்டார்டிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to n வரைக்கும் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த நாப்சாக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நாப்சாக் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். பிகாஸ் நான் இந்த 21 ரெகுலேஷனில் பார்த்தோன்னா இது வரைக்கும் 2 செமஸ்டர் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் 2023, ஏப்ரல் மே 2023. ஸோ அந்த 2 இதுலையுமே வந்து நமக்கு நாப்சாக் ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்து தியரியாக கேட்டிருக்காங்க. ஸோ தியரினும் போது நீங்கள் எப்பயும் போல டெஃபினேஷன் எழுதணும், அதோட ஃபார்முலாஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன, வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது இன்னொன்று நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்ளமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அதனால இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. இப்போ நாப்சாக் ப்ராப்ளம் உடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஐட்டம்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் பை தேர் வேல்யூ டிவைடட் பை வெயிட் ரேஷியோ. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த வேல்யூ டிவைடட் பை வெயிட் ரேஷியோ நீங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸை டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதோடைய வேல்யூ டிவைட் பை வெயிட் வந்து கண்டுபிடிச்சி வர ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா உங்களுக்கு தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அந்த ஆர்டர்ல வந்து எழுதுறது, ஓகேவா. ஸோ அடுத்தது செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் த 2 சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஈச் நோட். ஸோ இங்கே வந்து நம்ம நாப்சாக் ப்ராப்ளமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீல ஒவ்வொரு நோடுக்குமே வந்து என்ன நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா 2 சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 சில்ட்ரன்ஸை வந்து நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணுவோம், அந்த 2 சில்ட்ரன்ஸ்லையும் நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் ஃபங்க்ஷனும் அப்பர் பவுண்டும் வந்து கால்குலேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ கால்குலேட் காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் 2 சில்ட்ரன் ஆஃப் ஈச் நோடு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்பர் பவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணும்போது அதில் ஒரு சில்ட்ரன் 1க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் அண்ட் வேல்யூ ஆஃப் அன் ஐட்டமை இன்க்ளூட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஒரு சைடு சில்ட்ரனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐட்டமுடைய வெயிட்டையும் வேல்யூவையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்னொரு சில்ட்ரன் சொன்ன இல்லையா, செகண்ட் சில்ட்ரனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐட்டமுடைய வேல்யூவையும் வெயிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூட்னா என்னது, வித்தவுட், அதாவது அதை ஆட் பண்ண மாட்டோம். ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம வந்து ஐட்டம்ஸோடைய வெயிட் அண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டே வருவோம், இன்னொரு பக்கம் அந்த ஐட்டமுடைய வெயிட் அண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ண மாட்டோம்.
அதனால தான் அதை வந்து இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, if the cost function is greater than upper bound. அப்பர் பவுண்டை விட நமக்கு வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நோடை வந்து கில் பண்ணிடணும். ஓகேவா, ஒரு அப்பர் பவுண்டுன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலா வச்சு இனிஷியலா எந்த ஐட்டமையும் நம்ம வந்து ஆட் பண்ணாம அப்பர் பவுண்டுன்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த அப்பர் பவுண்டை விடவே நமக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த நோடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு கில் திஸ் நோடு, அதர்வைஸ் வி ஹேவ் டு கால்குலேட் அப்பர் பவுண்ட் ஃபார் திஸ் நோட். ஸோ அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும், அப்பர் பவுண்டை வந்து ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போகணும். ஓகே, ஸோ அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, செக் த வெயிட் வித் நாப்சாக் கெப்பாசிட்டி. ஸோ நாப்சாக் உடைய கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னா இல்லையா, ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நீங்க அந்த சில்ட்ரனுக்கு வெயிட் அண்ட் வேல்யூவை ஆட் பண்ணும்பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாப்சாக் கெப்பாசிட்டியையும் அந்த ஐட்டம் உடைய வெயிட்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் நாப்சாக் கெப்பாசிட்டியை விட கிரேட்டரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா அந்த நாப்சாக் உள்ள ஐட்டம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ தென் கில் த நோடு. ஓகே, ஸோ வெயிட் வந்து நாப்சாக் கெப்பாசிட்டியோட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நோடை வந்து கில் பண்ணணும். ஒருவேளை வெயிட் நாப்சாக் கெப்பாசிட்டியோட லெஸ் தானா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், தென் வி ஹேவ் டு கால்குலேட் அப்பர் பவுண்ட் ஃபார் த நோட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்பர் பவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, செலக்ட் த நோட் விச் ஹேஸ் கிரேட்டர் அப்பர் பவுண்ட். ஸோ ரெண்டு சில்ட்ரன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நோடுக்கும் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்குமே நம்ம வந்து அப்பர் பவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுல நம்ம ஒரு நோடை தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அது எந்த நோடை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த நோடுக்கு அப்பர் பவுண்ட் வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். Okay, so select the node which has greater upper bound that will be expanded to get next level. அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நோடை தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போவோம். அந்த நோடை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் வி ஹேவ் டு ரிப்பீட் ஸ்டெப் 2 to 4. ஸோ 2லேருந்து 4 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, until we get an ஆப்டிமல் சொல்யூஷன். நமக்கு ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் வர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், இந்த ஸ்டெப்ஸை வந்து திருப்பி வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் படி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ரொசீஜர் கண்டிப்பா வந்து எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்களாவே வந்து போட்டு அதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டினா ப்ராப்ளமா கேட்கல அப்படின்னா, ஒருவேளை தியரியா கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க இதே மாதிரி டெஃபினேஷன், அதோடைய ஃபார்முலா, அதோடைய ப்ரொசீஜர் இது எல்லாத்தையும் எழுதிட்டு கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஐட்டம்ஸ் வரைக்கும் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆகுன்றதுனால ஒரு 4 ஐட்டம்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெறும் ப்ராப்ளமா கேட்கறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் 2023 வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும். சால்வ் த ப்ராப்ளம் இன்ஸ் ஃபாலோயிங் இன்ஸ்டான்ஸ் ஆஃப் knapsack ப்ராப்ளம் பை பிரான்ச் அண்ட் அல்காரிதம். ஓகே, பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம். knapsack கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மே 2023 நமக்கு இந்த ப்ராப்ளம் தான் கேட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, knapsack உடைய கெப்பாசிட்டியே வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காம இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டுட்டாங்க. வேல்யூவேஷன் டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருந்துச்சு. ஓகே, ஆனால் கிரேஸ் மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் ரிலவெண்ட்டாக நாமளாவே ஏதாவது ஒரு knapsack கெப்பாசிட்டி எடுத்துட்டு ஓரளவுக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கணும். இதில் வந்து நமக்கு knapsack கெப்பாசிட்டி கொடுக்கல, அதனால இந்த கொஸ்டினை நம்ம வந்து அட்டன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு வெறும் கொஸ்டினுடைய நம்பரையும் இந்த கொஸ்டினையும் மட்டும் எழுதிட்டு வந்தால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற வேல்யூவேஷனில் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அது ரிலவெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வந்து எழுதிருக்கணும். ஓகேவா, ஸோ அதை எழுதிருந்தா மட்டும்தான் கிரேஸ் மார்க் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு knapsack கெப்பாசிட்டி கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கல. ஸோ நானாவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு knapsack கெப்பாசிட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ knapsack உடைய கெப்பாசிட்டி வந்து என்னது 10, அதாவது கேபிட்டல் W வந்து 10ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வெயிட் அண்ட் அதோடைய ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஐட்டம்கான வெயிட் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸோடைய ப்ராஃபிட், அதாவது அதோடைய வேல்யூ, ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இங்கே ப்ரொசீஜர் படி என்ன கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் த ஐட்டம்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் பை தேர் வேல்யூ டிவைட் பை வெயிட் ரேஷியோ. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ டிவைட் பை வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ டிவைட் பை வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேபிள்லேயே வந்து அடுத்த காலம் நீங்கள் ஆட் பண்ணி வேல்யூ டிவைட் பை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது, 40 டிவைட் பை அதோடைய வெயிட் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 8 வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஐட்டம் உடைய வேல்யூ 35. ஸோ அதோடைய வெயிட் 7. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 18 டிவைட் பை 2. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐட்டம் உடைய ப்ராஃபிட் 4, அதோடைய வெயிட்டும் 4, ஸோ டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா 10 டிவைடட் பை அதோடைய வெயிட் வந்து 5, ஸோ நமக்கு 2 கிடைக்கும். லாஸ்ட் ஐட்டம் வந்து வேல்யூ 2 அண்ட் அதோடைய வெயிட் இஸ் 1, ஸோ நமக்கு வேல்யூ 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, வேல்யூ டிவைட் பை வெயிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கிற மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஐட்டம் உடைய நம்பர்ஸும் வந்து டிசெண்டிங் ஆர்டர்லாம் மாறாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும்னா அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வெயிட்டையும் ப்ராஃபிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலே வந்து டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னது, பிகஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா? ஸோ பிகஸ்ட் நம்பர் இதில் நமக்கு என்ன இருக்குது, 9 தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அதனால் இந்த ஐட்டம்கான வெயிட் அண்ட் வேல்யூவை எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஐட்டம் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஐட்டம் உடைய நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட், தென் ப்ராஃபிட், ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை வெயிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு பெரிய நம்பர் என்ன இருக்குது, வெயிட் வேல்யூ ரேஷியோவில் 9 இருக்குது. ஸோ அந்த 9க்கான வெயிட் வந்து நமக்கு என்னது 2, அதுக்கான ப்ராஃபிட் 8, ஸோ அதுக்கான ரேஷியோ 9. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு பிக்கஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8க்கான வெயிட் வந்து 5, அதுக்கான ப்ராஃபிட் 40, ஸோ ரேஷியோ இஸ் 8. அதுக்கப்புறம் நமக்கு பிக்கஸ்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ அதுக்கான வெயிட் 7, அதுக்கான ப்ராஃபிட் 35, ஸோ அதுக்கான ரேஷியோ இஸ் 5. அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருக்கு இல்லையா, 2 2 ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருதோ அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய வெயிட் 5 10 2. ஸோ அடுத்தது திருப்பி இதே எடுத்து எழுதிக்கலாம், 1 2 அண்ட் 2. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து 1. ஓகேங்களா? ஸோ 1க்கான வெயிட்டும் 4, ப்ராஃபிட் 4, அதோடைய ரேஷியோ இஸ் 1. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அந்த வெயிட் வேல்யூ ரேஷியோவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதில் நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் அப்படின்னாவே ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன், ஏன்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு நோடு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த இனிஷியலாக ஒரு நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ஐட்டம்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு நோடுடைய ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா, 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ 2 ஃபீல்டில் மேலே இருக்கிறது வந்து ஒரு வெயிட் அண்ட் வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து அப்பர் பவுண்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நோட்லையும் வந்து 2ஆக வந்து பிரிச்சிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் இனிஷியலாக எந்த ஐட்டம்ஸையும் நான் ஆட் பண்ணல இல்லையா, அதனால வெயிட் வந்து 0, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியல் நோட் அப்படின்னாவே ஐயோடைய வேல்யூ வந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நம்ம அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்பர் பவுண்டோடைய வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா வந்து எடுத்து எழுதிட்டு இப்போ இனிஷியல் நோட் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். இனிஷியல் நோடுக்கு ஐ வந்து ஸ்டார்ட் ஆகிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு வெயிட் வந்து என்ன இருந்தது, 0 இருந்துச்சு இல்லையா. ஸோ வெயிட் 0, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. நாப்சாக்குடைய கெப்பாசிட்டி வந்து நம்ம 10 தானே எடுத்திருந்தோம். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு, ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலாவில் வி அப்படின்றது நமக்கு என்ன இருக்கீங்க, 0 ப்ளஸ் கேபிட்டல் டபிள்யூ வந்து 10 மைனஸ் ஸ்மால் டபிள்யூ வந்து நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், 0ன்னு போட்டிருக்கோம், இன்ட்டு வி ஐயோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கீங்க, 0. ஸோ அதனால் 0 + 1 டிவைடட் பை W 0 + 1. ஓகேவா? ஸோ 0 + 1ன்னா நமக்கு வந்து 1 தானே கிடைக்கும். ஸோ அப்போ V1 டிவைடட் பை W1. ஓகே, ஸோ 0 + 10 - 0 is 10 தான். ஸோ V1 டிவைடட் பை W1. ஸோ இந்த 1ன்னு வந்தாலே ஐட்டம் 1உடைய வேல்யூ டிவைடட் பை வெயிட் ரேஷியோவை எடுத்து நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ரேஷியோ எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஐட்டம் 1உடைய வெயிட் அண்ட் வேல்யூ ரேஷியோ வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு, 9 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 9 எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
ஓகே, அப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது, 90 கிடைக்குது. அதாவது இனிஷியல் நோடுக்கு அப்பர் பவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 19 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த நோடில் கொண்டு போயிட்டு எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்பர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 19 சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ ரூட் நோடு வந்து நம்ம எழுதியாச்சு இல்லையா? ஸோ ரூட் நோடுக்கு அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோடுக்கும் நம்ம 2 சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரொசீஜரில் பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில்ட்ரனுக்கு நம்ம வந்து ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணணும், இன்னொரு சில்ட்ரனுக்கு ஐட்டம்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால 2 நோடு வந்து நான் வந்து என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். அதுல ஒரு சில்ட்ரனுக்கு ஐட்டம் 1 ஆட் பண்றேன், இன்னொரு சில்ட்ரனுக்கு ஐட்டம் 1 ஆட் பண்ணல. ஸோ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா வித் ஐட்டம் 1, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்து வித்தவுட் ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வித் ஐட்டம் 1 அப்படின்னும் போது எல்லா நோடுமே வந்து இதே மாடல்ல தான், இதே ஃபார்மேட்ல தான் இருக்கணும். மேலே வந்து வெயிட் அண்ட் வேல்யூ இருக்கணும், கீழே வந்து அப்பர் பவுண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 நோடு வந்து கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இந்த W = 2. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா வித் ஐட்டம் 1, ஐட்டம் 1உடைய வெயிட்டையும் வேல்யூவையும் இந்த ப்ரீவியஸ் நோடோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஐட்டம் 1உடைய வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு, 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 அப்படின்னா W is equal to 2 plus ப்ரீவியஸ் நோடோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கு, 0 இருக்கு. ஸோ 2 plus 0 நமக்கு என்ன கிடைச்சது, 2 கிடைச்சது. அடுத்தது வேல்யூ, ஐட்டம் 1உடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, 18 இருக்கு. ஸோ 18 plus ப்ரீவியஸ் நோடோடைய வேல்யூ வந்து 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் நோடோட இப்போ நம்ம எந்த நோட ஆட் பண்ணுறோமோ அந்த நோடுடைய வெயிட் அண்ட் வேல்யூவை ப்ரீவியஸ் நோடோட நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அப்படி ஆட் பண்ணி எழுதும்போது நாப்சாக்குடைய கெப்பாசிட்டியே எக்ஸீட் ஆயிடுச்சு அந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நாப்சாக்குடைய கெப்பாசிட்டி வந்து 10 kg தான். ஓகேவா? ஆனால் நமக்கு இப்போ வெயிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 2 kgs வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இன்னும் வந்து எக்ஸீட் ஆகலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வித்தவுட் ஐட்டம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு WB இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணலை, ஐட்டம் 1 நம்ம ஆட் பண்ணலை இங்கே. அப்போ ப்ரீவியஸ்ல என்ன வெயிட் அண்ட் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே வந்து எழுதிக்கணும். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0, வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கும் நம்ம வந்து அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத இங்கே எழுதிருக்கேன். ஸோ ஏற்கனவே இனிஷியல் நோட் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு அப்பர் பவுண்ட் வந்து நமக்கு 90 வந்தது இல்லையா? ஸோ இப்போ அடுத்தது வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், வித் ஐட்டம் 1 வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ வித் ஐட்டம் 1 அப்படின்னும்போது செகண்ட் இனிஷியலாக வந்து ஐ வந்து 0 இல்லையா? அடுத்த லெவலுக்கு வரும்போது ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால வித் ஐட்டம் 1ல ஐயோடைய வேல்யூ வந்து என்னது, 1. இப்போ வெயிட் வந்து நம்ம என்ன எழுதிக்குவோம் இங்கே, வித் ஐட்டம் 1க்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ வெயிட் வந்து நமக்கு 2, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 18. நாப்சாக்கோடைய கெப்பாசிட்டி வந்து நமக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. ஓகே, ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது வேல்யூ வந்து 18 ப்ளஸ் நமக்கு வந்து நாப்சாக்கோடைய கெப்பாசிட்டி வந்து 10 மைனஸ் வெயிட் வந்து 2 இன்ட்டு V, ஐயோடைய வேல்யூ 1. ஸோ 1 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அதாவது V2 டிவைடட் பை W2. ஸோ V2 டிவைடட் பை W2 அப்படின்னாவே செகண்ட் ஐட்டம் உடைய வேல்யூ வெயிட் ரேஷியோ. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஐட்டம் உடைய வேல்யூ வெயிட் ரேஷியோ வந்து நமக்கு என்ன இருக்குங்க, 8. இதுதான் ஐட்டம் 2, இதோடைய வேல்யூ வெயிட் ரேஷியோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 8 எடுத்து அந்த இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரிமைனிங் 18 plus 10 minus 2 is 8. ஸோ அடுத்தது இந்த வேல்யூ வெயிட் ரேஷியோ வந்து 8. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, 82 கிடைக்குது. அப்போ வித் ஐட்டம் 1க்கு நமக்கு அப்பர் பவுண்ட் வந்து என்ன வேல்யூ கிடைச்சது, 82 கிடைச்சது. ஸோ இப்போ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நாம இதுக்கு கண்டுபிடிக்கணும், இந்த நோடுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி வித்தவுட் ஐட்டம் 1ன்னு டைட்டில் எழுதணும். எழுதிட்டு W என்ன, V என்ன, I என்ன, அண்டு நாப்சாக் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ இப்போ இங்கே எழுதிருக்க பாருங்க, வித்தவுட் ஐட்டம் 1 அப்படின்னும் போது நமக்கு வந்து வெயிட் வந்து 0, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் W வந்து 10, ஐயோடைய வேல்யூ 1. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறது வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ வேல்யூ வந்து 0 ப்ளஸ் நமக்கு நாப்சாக் கெப்பாசிட்டி வந்து 10 மைனஸ் weight is 0 into V I plus 1. I வந்து 1 தான். So 1 plus 1 divided by W 1 plus 1. So V2 divided by W2 நமக்கு கிடைக்கும். சேம் இதே தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 80. ஸோ அந்த 80 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வித்தவுட் ஐட்டம் 1ல அப்பர் பவுண்டாக வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த 2 நோடு தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 நோடுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நோடுல நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோடை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு நோடை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த நோடை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பர் பவுண்டு எதுக்கு அதிகமாக இருக்குது, இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த நோடுலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த நோடை நம்ம என்ன பண்ணிடணும், கில் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது வந்து அதாவது கில் பண்ணிடுவோம். இந்த நோடை தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஓகே, ஸோ அப்போ அடுத்த லெவல் கொண்டு போகும்போது ஏற்கனவே ஐட்டம் 1ஓட டீல் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் நோடு வந்து கிரியேட் பண்ணும்போது எந்த ஐட்டம் நம்ம ஆட் பண்ணணும், 1க்கு அடுத்தது ஐட்டம் 2 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால ஒரு பக்கம் வித் ஐட்டம் 2, இன்னொரு பக்கம் வித் ஐட்டம் 2.
ஓகேவா? ஸோ ஐட்டம் 2 வந்து ஆட் பண்ணும் வித் ஐட்டம் 2 அப்படின்னாவே ப்ரீவியஸ் வெயிட் அண்ட் வேல்யூவோட கரண்ட் ஐட்டம் உடைய வெயிட் அண்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ ஐட்டம் 2 உடைய வெயிட் வந்து நமக்கு என்ன இருக்கு 5. ஓகேவா? அதோட வேல்யூ 40. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் நோடோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்கு நமக்கு வெயிட் ஏற்கனவே 2 இருக்கு. ஸோ 2 பிளஸ் வெயிட் வந்து என்ன இருக்கு 5. ஸோ 2 பிளஸ் 5 நமக்கு 7 கிடைக்கும். அடுத்தது வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்கு 18 இருக்கு. ஸோ ஐட்டம் 2 உடைய வேல்யூ என்ன இருக்கு 40 இருக்கு. ஸோ 40 பிளஸ் 18 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 58 வந்து கிடைக்குது. இப்போ அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, வித்தவுட் ஐட்டம் 2னா நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் நோட்ல என்ன வெயிட் அண்ட் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு அப்பர் பவுண்ட் வந்து இதுக்கும் நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கும் போது இது வந்து தேர்ட் லெவலாக வருது இல்லையா? ஸோ அப்போ ஐயோட வேல்யூ வந்து என்னது 2. ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0, நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது ஐ 1, இப்போ அடுத்த லெவலுக்கு வரும்போது ஐயோட வேல்யூ 2. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வித் ஐட்டம் 2க்கு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வித் ஐட்டம் 2 அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து என்ன இருக்கு W இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் 2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 7 கண்டுபிடிச்சோம். அடுத்தது வேல்யூ வந்து என்ன கிடைச்சது 58 கிடைச்சிது. ஐயோட வேல்யூ இந்த லெவலுக்கு என்ன இருக்கு 2 இருக்கு. கேபிட்டல் W 10. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான அந்த டேர்ம்ஸுக்கு என்னென்ன வேல்யூ அப்படின்றத எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ தான் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த அப்பர் பவுண்ட் கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கே வந்து போவோம். இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலாக அதுக்கு அடுத்து வர லெவல் எல்லாமே வந்து தப்பாயிடும். ஸோ ஃபைனல் சொல்யூஷன் வந்து நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால ஒவ்வொரு ஐட்டமுக்கு நீங்கள் வந்து அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கும் போது அது வெயிட் என்ன வேல்யூ என்ன ஐ வேல்யூ என்னது W என்ன அப்படின்றத எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எழுதியாச்சு இல்லையா? இதுக்கு அப்பர் பவுண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ வந்து 58 பிளஸ் நாப்சாக் கெப்பாசிட்டி வந்து 10 மைனஸ் W வந்து என்னது 7 இன்ட்டு VI பிளஸ் 1 ஐயோட வேல்யூ என்னது 2. ஸோ 2 பிளஸ் 1 நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அதாவது V3 டிவைடட் பை W3. ஸோ V3 டிவைடட் பை W3 அப்படின்னாவே என்னது ஐட்டம் தேர்ட் ஐட்டம் உடைய ரேஷியோ. ஸோ இங்கே நமக்கு தேர்ட் ஐட்டம் உடைய ரேஷியோ வந்து என்ன இருக்கு 5. ஸோ அந்த 5 என்ன பண்ணிடுறோம் இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது 58 பிளஸ் 10 மைனஸ் 7 வந்து 3 இன்ட்டு V3 டிவைட் பை W3 வந்து நம்ம தேர்ட் ஐட்டம் உடைய ரேஷியோ எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 5 கிடைக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்பர் பவுண்ட் இஸ் 73 வந்து கிடைச்சிருது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்பர் பவுண்டு 73 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இப்போ அடுத்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும் இந்த நோடுக்கு கண்டுபிடிக்கணும் வித்தவுட் ஐட்டம் 2 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நோட் வந்து வித்தவுட் ஐட்டம் 2. ஸோ வித்தவுட் ஐட்டம் 2க்கு அதே மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ W அப்படின்றது இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அந்த 2 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது B அப்படின்றது 18. ஸோ ஐயோடைய வேல்யூ வந்து இந்த லெவலுக்கு வந்து என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. ஸோ அதனால் 2 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாப்சாக்கோடைய கெப்பாசிட்டி வந்து 10. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே திருப்பி அதே ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது V3 டிவைடட் பை W3. அதாவது ஐட்டம் வித் ஐட்டம் 2க்கு நமக்கு V3 டிவைடட் பை W3 என்ன கிடைச்சிது 5 கிடைச்சிது. ஸோ அந்த 5 எடுத்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு அப்பர் பவுண்ட் வந்து என்ன கிடைக்குது 58 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து வித்தவுட் ஐட்டம் 2க்கு நம்ம அப்பர் பவுண்டாக எடுத்து எழுதிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நோட்ல நம்ம என்ன பண்ணணும் ஒரு நோடு தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்பர் பவுண்டு எந்த நோடுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே 73 இருக்குது அப்பர் பவுண்டு. இதோட இன்னொரு நோடுக்கு வந்து பார்த்தோன்னா 58 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துல நமக்கு கிரேட்டர் வேல்யூ எது 73. அப்போ இந்த நோடை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த லெவலுக்கு வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த நோடை வந்து நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ வி ஹாவ் டு கில் திஸ் நோடு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நோடை தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அகைன் நம்ம என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் படி ரெண்டு நோடு சைல்டு நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் வித்து இன்னொரு பக்கம் வித்தவுட்டு. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐட்டம் 2ஓட டீல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த லெவலில் ஐட்டம் 2ஓட டீல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண சைல்டோட நம்ம எந்த ஐட்டமை ஆட் பண்ண போகிறோம் தேர்ட் ஐட்டமை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு பக்கம் வித் ஐட்டம் 3 இன்னொரு பக்கம் வித்தவுட் ஐட்டம் 3. ஓகே, ஸோ வித் ஐட்டம் 3 அப்படின்னும் பொழுது ஐட்டம் 3உடைய வெயிட் அண்ட் வேல்யூவை ப்ரீவியஸ் நோடோட நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இங்கே வந்து எழுதணும். ஓகே, ஸோ ஐட்டம் 3உடைய வெயிட் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது. ப்ராஃபிட் 35 இருக்குது. இப்போ இந்த 7ஐயும் 35ஐயும் ப்ரீவியஸ் நோடோடைய வெயிட் அண்ட் வேல்யூவோட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக வெயிட் வந்து நமக்கு 7 இருக்குது இல்லைங்களா? இப்போ அது கூட ஐட்டம் 3உடைய வெயிட் வந்து என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ அந்த 7ஐ வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது வெயிட் டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குது 14 வந்து கிடைக்குது.
ஓகே. ஸோ அது மாதிரி வேல்யூ வந்து தேர்ட் ஐட்டம் உடைய ப்ராஃபிட் 35, ஏற்கனவே வேல்யூ வந்து என்ன இருக்குது 58. இப்போ இந்த 58ஓட 35 நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 93 கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஐட்டம்ஸை ஆட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நாப்சாக் கெப்பாசிட்டியை விட அதிகமாகிடுச்சான்றதை செக் பண்ணணும். ஸோ வெயிட் வந்து இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, நாப்சாக் கெப்பாசிட்டியை விட அதிகமாகிடுச்சு. அதாவது நாப்சாக் கெப்பாசிட்டி இஸ் லெஸ் தென் என்னது வெயிட். ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே வெயிட் வந்து என்ன ஆயிடுச்சு, நாப்சாக் கெப்பாசிட்டி விட அதிகமாகிடுச்சு. ஏன்னா நாப்சாக் கெப்பாசிட்டி வந்து டோட்டலாகவே எவ்வளோ 10 kg தான். ஆனால் நமக்கு இங்கே வந்து 14 kgs வந்துருச்சு. ஸோ 14 kg அப்படின்னும் போது அந்த 10 kg கண்டெய்னரில் நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து போட முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த நோடு வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு நம்ம அப்பர் பவுண்டும் வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒன்ஸு வெயிட் வந்து நாப்சாக் கெப்பாசிட்டியை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா நாம அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த நோடு நம்ம சைல்டு நோடு என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இதை தான் நம்ம என்ன பண்ணணும், அப்பர் பவுண்டு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பக்கம் வித்தவுட் ஐட்டம் 3 அப்படின்னும் போது என்ன ஆகும், ஐட்டம் 3யே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரீவியஸாக என்ன நோடு இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெயிட்டையும் வேல்யூவையும் அப்படியே எடுத்து எழுதிப்போம். அப்பர் பவுண்டு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து புதுசாக வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ வித்தவுட் ஐட்டம் 3 அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஸ்மால் டபிள்யூ அப்படின்றது ஐட்டம் 3ல வந்து என்ன இருக்குது 7, வேல்யூ வந்து என்ன இருக்குது 58. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 7, பி இஸ் ஈக்குவல் டு 58. ஸோ இப்போ இது வந்து எந்த லெவல், இங்கே வந்து 0th லெவல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்து எழுதணும். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த லெவலில் 2ன்னு வந்துருச்சு. இப்போ அகைன் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ வந்து என்னது 3ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போது ஐயுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கீங்க 3. ஓகே. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணி ஆகணும், திருப்பி அதே ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 3+1 பி 3+1 என்ன கிடைக்குது V4ன்னு கிடைக்குது. அது மாதிரி W 3+1 அப்படின்னும்போது W4 கிடைக்குது. அப்போ V4 டிவைடட் பை W4 அப்படின்னா என்ன அர்த்தம், ஐட்டம் 4உடைய வேல்யூ அண்டு வெயிட் ரேஷியோ. ஓகே. ஸோ ஐட்டம் 4உடைய வேல்யூ அண்டு வெயிட் ரேஷியோ நமக்கு என்ன இருக்குங்க 2 இருக்குது. ஸோ அந்த 2 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் உள்ளது எல்லாமே வந்து வேல்யூ வந்து 58 ப்ளஸ் நாப்சாக் கெப்பாசிட்டி 10 மைனஸ் வெயிட் வந்து என்ன இருக்குது 7. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது அப்பர் பவுண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 64 கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த வித்தவுட் ஐட்டம் 3ல அப்பர் பவுண்டு 64 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 நோடில் நம்ம வந்து இந்த நோடு தான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த நோடை நம்ம கில் பண்ணியாச்சு, இந்த பக்கம் இருக்கிற நோடை கில் பண்ணியாச்சு. ஏன்னா நாப்சாக் கெப்பாசிட்டியை விட வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஸோ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த நோடை தான் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், அடுத்த நோடுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்பொழுது நமக்கு வந்து என்ன இருக்குது, ஏற்கனவே ஐட்டம் 3யோட நம்ம டீல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அடுத்த நோடுக்கு நம்ம வந்து எதை ஆட் பண்ணணும், ஒரு பக்கம் ஐட்டம் 4 வந்து ஆட் பண்ணணும், இன்னொரு சைல்டுக்கு நம்ம ஐட்டம் 4 ஆட் பண்ணக்கூடாது வித்தவுட் ஐட்டம் 4. ஓகே. ஸோ வித் ஐட்டம் 4 அப்படின்னு என்னது, ஐட்டம் 4உடைய வெயிட் அண்ட் வேல்யூவை ப்ரீவியஸ் நோடோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஐட்டம் 4உடைய வெயிட் என்ன இருக்குங்க 5, அதோடைய வேல்யூ என்ன இருக்குது 10. ஸோ இந்த 5ஐயும் 10ஐயும் ப்ரீவியஸ் வெயிட் வேல்யூவோட ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ வெயிட் வந்து 7, ஐட்டம் 4உடைய வெயிட் வந்து நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ 7 + 5 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 12 கிடைக்குது. அதே மாதிரி வேல்யூ வந்து என்ன இருக்குது இங்கே ஐட்டம் 4க்கு 10 இருக்குது. ஸோ 10 + இந்த 58 என்ன கிடைக்குது 68 கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஐட்டமை வந்து ஆட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணி ஆகணும், அகைன் நாப்சாக் கெப்பாசிட்டியை விட அதிகமாகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே நமக்கு நாப்சாக்குடைய கெப்பாசிட்டி வந்து என்னது 10 தான், 10 kg வரைக்கும் தான் நம்ம அதில் அந்த கண்டெய்னருக்குள்ளே போட முடியும். ஆனால் இங்கே வெயிட் எவ்வளோ ஆயிடுச்சு 12, அதிகமாகிடுச்சு, இந்த கெப்பாசிட்டியை விடவே அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க தேவையில்லை, அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேறு சாய்ஸே இல்லை, நெக்ஸ்ட் நோடு இதோடைய நெக்ஸ்ட் சைல்டு நோடுக்கு வந்துடுறோம். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வித்தவுட் ஐட்டம் 4 வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ வித்தவுட் ஐட்டம் 4னா ஐட்டம் 4ஐ நான் இன்க்ளூட் பண்ணாமல் ப்ரீவியஸ் நோடில் என்ன வெயிட் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ப்ரீவியஸ் நோடில் வெயிட் என்ன இருக்குது 7. ஸோ அந்த 7 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. வேல்யூ என்ன இருக்குது 58, அந்த 58 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அப்போ வித்தவுட் ஐட்டம் 4க்கு நாம் அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஸோ வித்தவுட் ஐட்டம் 4க்கு வேல்யூ வந்து என்ன இருந்தது, வெயிட் வந்து என்ன இருந்தது வித்தவுட் ஐட்டம் 4க்கு வெயிட் இஸ் 7, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 58. ஐ வந்து இப்போ என்னது இன்க்ரிமெண்ட் ஆகி 4ன்னு ஆகிடும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 4, நாப்சாக் கெப்பாசிட்டி வந்து 10.
ஓகே, ஸோ திருப்பி அதே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், vi + 1, ஐன்றது 4, ஸோ 4 + 1 என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி wi + 1 அப்படின்னா 4 + 1 5, ஸோ v5 / w5. அப்போ ஃபிஃப்த் ஐட்டம் உடைய வேல்யூ டிவைடட் பை வெயிட் ரேஷியோ வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஃபிஃப்த் ஐட்டம் இங்கே இருக்குது, அதோடைய வேல்யூ டிவைடட் பை வெயிட் வந்து என்ன இருக்குது, 2. ஸோ இந்த 2வை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் அந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 64 வந்து கிடைக்குது. ஸோ வித்தவுட் ஐட்டம் 4க்கு அப்பர் பவுண்ட் வந்து என்னது நமக்கு 64. ஓகேவா? ஸோ இந்த நோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு திருப்பி கொண்டு போக போகிறோம். ஏன்னா இது வந்து டெட் அண்ட் ஆயிடுச்சு, அதாவது இந்த நோடை வந்து நம்ம கில் பண்ணியாச்சு. ஓகேவா? அதனால இந்த நோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அடுத்த லெவல் கொண்டு போகிறதுனா என்னது, அகைன் இந்த நோடுக்கு நம்ம 2 சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம ஐட்டம் 4ஓட டீல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த 2 சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம வந்து ஐட்டம் 5 வச்சு டீல் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் வித் ஐட்டம் 5, இன்னொரு பக்கம் வித்தவுட் ஐட்டம் 5. ஸோ வித் ஐட்டம் 5னா ஐட்டம் 5உடைய வேல்யூ, வெயிட், இதை ரெண்டுத்தையும் இந்த நோடோட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஐட்டம் 5உடைய வெயிட் வந்து 1, ஸோ 1 ப்ளஸ் ஏற்கனவே 7 இருக்குது, ஸோ 1 + 7 8 வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அதோடைய வேல்யூ வந்து 2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் ப்ரீவியஸ் நோட்டில் என்ன இருக்குது, 58. ஸோ 2 + 58 என்ன கிடைக்குது, நமக்கு 60 கிடைக்குது. திருப்பி நம்ம என்ன பண்ணணும், இங்கே நாப்சாக் கெப்பாசிட்டியோட கம்பேர் பண்ணணும். ஸோ 10 kgக்கு கம்மியாக தான் இருக்குது வெயிட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி வித்தவுட் ஐட்டம் 5 அப்படின்னா ப்ரீவியஸ் நோட்டில் என்ன வெயிட் அண்ட் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். இதுக்கும் நம்ம வந்து அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வித் ஐட்டம் 5 வித்தவுட் ஐட்டம் 5க்கு என்ன வேல்யூ வந்து வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வித் ஐட்டம் 5 அப்படின்னும்போது W வந்து என்ன இருக்குது, 8, அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது B வந்து என்ன இருக்குது, 60 இருக்குது. ஸோ அந்த 60 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த லெவலில் ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 5ன்னு வந்துடும். ஸோ I = 5. நாப்சாக்கோடைய கெப்பாசிட்டி 10. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து சால்வ் பண்ணும்பொழுது V6 / W6 இந்த இடத்துட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், 6th ஐட்டமுடைய வேல்யூ அண்ட் வெயிட் ரேஷியோ. ஸோ அதை எடுத்து எழுதணும். 6th ஐட்டமுடைய வேல்யூ டிவைட் பை வெயிட் ரேஷியோ என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 1 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு அப்பர் பவுண்ட் வந்து வித் ஐட்டம் 5க்கு என்ன கிடைக்குது, 62 கிடைக்குது. ஸோ அந்த 62 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ வித்தவுட் ஐட்டம் 5க்கு வெயிட் வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஓகேவா? வித்தவுட் ஐட்டம் 5 is 7. வேல்யூ வந்து என்ன இருக்குது, 58 இருக்குது. ஐயுடைய வேல்யூ வந்து நமக்கு 5. நாப்சாக் கெப்பாசிட்டி இஸ் 10. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம திருப்பி வந்து இந்த வேல்யூஸை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் பவுண்ட் நமக்கு 61 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 61 எடுத்து நம்ம இங்கே போட்டுருவோம். இப்போ இந்த 2 நோடில் நம்ம ஒரு நோடை தான் வந்து அகைன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்போ எதை பேஸ் பண்ணி ஒரு நோடை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்பர் பவுண்ட் எதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துல பார்க்கும்போது நமக்கு அப்பர் பவுண்டு 62 தான் அதிகமாக இருக்குது. 61 வந்து 62ஓட கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த நோடை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த நோடை நம்ம கில் பண்ணிடலாம். கில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த நோடுக்கு அகைன் நம்ம 2 சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 சில்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஐட்டம் 5ஓட டீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ லாஸ்ட் ஐட்டமை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து டீல் பண்ணுறோம். மொத்தமாகவே வந்து நமக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது, 6 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் ஐட்டமை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வித் ஐட்டம் 6, இந்த பக்கம் வித்தவுட் ஐட்டம் 6. வித் ஐட்டம் 6 அப்படின்னா என்னது, 6th ஐட்டமுடைய வெயிட்டை ப்ரீவியஸ் நோடோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 + 8 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 12 கிடைக்குது. அடுத்தது வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குங்க, 4 தான் இருக்குது. 4 + 60 என்ன கிடைக்குது, 64. இப்போ அகைன் வந்து நம்ம ஐட்டம் 6 ஆட் பண்ணதுக்கப்புறம் நாப்சாக் கெப்பாசிட்டியோட இதை செக் பண்ணணும். ஸோ நாப்சாக் கெப்பாசிட்டியோட நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுது, நாப்சாக் கெப்பாசிட்டியோட வெயிட் வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த நோடை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ இதோடைய அனதர் நோடு வந்து என்ன இருக்குது, வித்தவுட் ஐட்டம் 6 தான் இருக்குது. ஸோ வித்தவுட் ஐட்டம் 6னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐட்டம் 6 ஆட் பண்ணாமல் ப்ரீவியஸ் நோட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து அதோடைய வெயிட் அண்ட் வேல்யூ எடுத்து எழுதுவோம். ஸோ வெயிட் வந்து ஏற்கனவே 8 இருக்குது, அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. வேல்யூ வந்து 60 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக எந்த ஐட்டம்ஸும் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா 6th ஐட்டம் தான் வந்து லாஸ்ட் ஐட்டம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 7th ஐட்டம் இருக்குது, 8th ஐட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பர் பவுண்ட் வந்து இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஐட்டம் 6 தான் லாஸ்ட் ஐட்டம் அப்படின்னும்போது நம்ம அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வேல்யூ என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷனாக வந்து இங்கே எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த நோடு தான் நமக்கு கிடச்சிருக்கிற ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ
எந்தெந்த ஐட்டம்ஸை அப்போ நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வெயிட் வந்து 8 வருது, அந்த ஐட்டம்ஸுடைய வேல்யூ வந்து 60 வருது அப்படின்றத தான் வந்து நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஸோ அதை எடுத்து எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த நோடு நமக்கு சொல்யூஷனாக கிடைக்குதோ அந்த நோடுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ரூட் நோடுக்கான பாத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டார்க் லைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அந்த சொல்யூஷன் நோடுலேருந்து, ஓகேவா? ஸோ அதோடைய ரூட் நோடுக்கான பாத்தை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து டார்க் லைன் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அந்த டார்க் லைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எந்தெந்த ஐட்டம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுன்றதை எடுத்து எழுதணும். எங்கெங்கெல்லாம் அந்த டார்க் லைன் பண்ணதில் எங்கெல்லாம் வித் ஐட்டம் அப்படின்னு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். வித்தவுட் ஐட்டம்னு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே வந்து அந்த சொல்யூஷனில் வந்து எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரூட் நோட்லேருந்து வரும்பொழுது மேலேருந்து வரும்போது பார்த்தோன்னா டார்க் லைன் இங்கே இருக்கு இல்லையா, அப்போ வித் ஐட்டம் 1, அப்போ வித் ஐட்டம் 1 அப்படின்னா ஐட்டம்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 வந்து ஆட் பண்ணிட்டேன், கமா. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஐட்டம் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐட்டம் 2வும் வந்து என்னது, வித் ஐட்டம் 2 தான். அப்போ 2வையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த செட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வித்தவுட் ஐட்டம் 3ன்னு டார்க் லைனில் இருக்குது. அப்போது நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தேர்ட் ஐட்டமை ஆட் பண்ணக்கூடாது. திருப்பி அடுத்த அந்த ரூட் வழியாக வந்தோம் அப்படின்னா ஐட்டம் 4ம் வந்து வித்தவுட் ஐட்டம் 4 தான் இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்தோம்னா வித் ஐட்டம் 5ன்னு இருக்குது. அப்போது 5th ஐட்டமை நம்ம வந்து என்னது அடுத்ததாக வந்து எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா வித்தவுட் ஐட்டம் 6, இந்த சொல்யூஷனோடுக்கு வரும்போது வித்தவுட் ஐட்டம் 6, அப்போ ஐட்டம் 6 நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்போது ஐட்டம் 1, ஐட்டம் 2 அண்ட் ஐட்டம் 5. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது தான் வெயிட் வந்து டோட்டல் வெயிட் வந்து 8 வருது. அதே மாதிரி வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 60 வந்து கிடைக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரீ வரைஞ்சால் மட்டும் போதாது, நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைனலாக எந்தெந்த ஐட்டமை நீ ஆட் பண்ணியிருக்க, அதுக்கான வெயிட் என்ன, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராப்பராக எழுதி இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டணும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து போட்டு பார்க்கணும். ஸோ நான் சொல்கிறத வந்து அப்படியே கண்ணாலே பார்த்துட்டு போகணும் அப்படின்னா எக்ஸாம் டைமில் டைரெக்டாக போய் நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து அட்டன் பண்ணும்போது ஏகப்பட்ட டவுட் வரும். அதனால் நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைட் பை சைடு ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு நான் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ரெக்டிஃபை ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களாவே நிறைய சாம்பிள் வேல்யூஸை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த டாப்பிக்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஓகே? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் அல்காரிதம் சப்ஜெக்டில் பார்க்கலாம், ஓகே? தேங்க்யூ.